ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக சேர்க்குறேன். காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வந்து நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மீனில் நம்ம மசாலாவை எடுத்து தடவி விட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கமுமே தடவி விட்டுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த மீனை வந்து இதில் வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. ஒரு 4 நிமிஷம் வந்து வேக வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக மீன் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது மீன் வந்து இந்த பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.